செய்ய வேண்டும். அடிப்படை அறிவு, பேசிக், அதுதான் அடித்தளம். இதை தெரிஞ்சுக்காம நீங்க என்ன கணக்கு நீங்க எடுப்பீங்க, எந்த நீங்க திட்டம் கொடுப்பீங்க, எந்த யார் யாருக்கு எந்தெந்த இடஒதுக்கீடு வகுப்பு கொடுத்துப்பீங்க? நான் எங்களுடைய ஐயாவுடைய நோக்கம், ஐயா தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொன்னார். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கன்னு ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்க. 45 வருஷமா தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு 86 வயசு அவருக்கு. ஆனாலும் பார்க்கிறாங்க. அரசியல் கணக்குக்காக நாங்க இங்க வரல. எங்களுக்குள்ள பல கட்சிகள், பல இயக்கங்கள், எங்களுக்குள்ள பல கொள்கைகள் இருக்கிறது, பல கோட்பாடுகள் இருக்கிறது, பல செயல் திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே அடித்தளம், சமூக நீதி பெற வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் மட்டும் கிடையாது, இன்று வராதவர்கள் எத்தனையோ பேர் ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கூட நிறைய பேர் நாங்களும் வரணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு வேண்டாங்க, இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, மேடையில இடம் கிடையாது, நிறைய பேர் பேசணும்னு இன்னைக்கு வேண்டாம். எவ்வளவு பேர் ஆர்வமா வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன நோக்கம்? நாங்களும் முன்னேற வேண்டும், எங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும். எவ்வளவு காலமா 78 ஆண்டுகள் ஆகிறது விடுதலை அடைந்து. இன்னும் 78 ஆண்டுகளும் நாங்க முன்னேறலையே, எங்களுக்கு படிப்பு இல்லையே, வேலை இல்லையே அப்படின்னு கதறிக்கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயம். ஆக ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? வந்தவுடன் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கிறது, பீகாரில் நடத்தினார்கள். நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு முன்பு பேசியவர் சொன்னார், நிதிஷ்குமார் அவர்கள் கூர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஒரு மைனாரிட்டி தான் அந்த ஊர்ல. ஆனால் அப்படிப்பட்டவர் பீகாரிலே எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள, அங்கே சமூக நீதி நிலைநாட்ட அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்புனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட நாங்க சென்சஸ் கேட்கல, நாங்க உங்ககிட்ட கேட்கிறது சர்வே கேட்டோம். சர்வே, சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள் மத்திய அரசு. அது 10 ஆண்டு ஒரு முறை நடத்தி கொண்டிருப்பதனால், ஆனால் சமீபத்தில் கரோனாவால் நடத்த முடியவில்லை. கடைசியாக எடுத்தது 2011 எடுத்தார்கள். அது சென்சஸ். நாங்கள் உங்களிடம் கேட்பது சர்வே எடுங்கள். சென்சஸ் எடுத்தால், ஆனால் அந்த சென்சஸ்லயும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். மத்திய அரசையும் நாங்கள் பல முறை வலியுறுத்திட்டு வந்திருக்கோம். என்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கு, 2 பக்கம் இருக்கு. யார்கிட்ட எப்பப்போ எந்த நாள்ல எந்த தேதியில போராட்டம் கடிதம் நேரடியா பார்த்து வலியுறுத்தினது, இவ்வளவு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறோம் நாங்க பண்ணது. எதுக்கு? கணக்கெடுப்பு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் எடுக்கணும்னு சொல்லிட்டு.